நம்ம பியில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லெவல் 1ல் பி பார்ட் 2. இது பார்த்தீங்கன்னா பியில் இந்த 2வது பார்ட் முடிச்சிட்டிங்கன்னா 60% பிலையும் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து நம்ம சி போகலாம். ஓகேவா? 2 பார்ட் தான் பி. இது ஒரு 25 மினிட்ஸ் வரும். ஓகேவா? பார்ப்போம். பிளட் ரிலேஷன். பிளட்னாவே ரத்தம் குருதின்னு சொல்லிட்டேன். ரிலேஷன் அப்படின்னா என்னங்க? உறவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிளட் அப்படின்னாவே குருதி. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா தொடர்புடைய. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்மளோட தொடர்புடையவன். அப்போ ஷிப்பு அந்த வார்த்தை வந்தாவே உங்களுக்கு இந்த தொடர்புடையங்கிறது வந்துடணும். அடுத்து பிளட்டு ஃபுல். பிளட் அப்படின்னாவே குருதி. ஃபுல் அப்படின்னா முழு. ஓகேவா? முழு குருதி உறவு. இப்போ பிளட்னாவே ரத்த பந்தம், என் உறவுடா அப்படின்னு சொல்லுவாங்க, உறவு. அடுத்து பிளட் ஆஃப் அப்படின்னாவே ஆஃப்னா என்னங்க? ஒரு வழி அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஆஃப் இதான் பாதி, 2ல் பாதி 1 ஆஃப். அப்போ இது ஒரு வழி, இது ஒரு வழி அப்படின்னு ஞாபகம். ஆஃப்னாவே ஒரு வழி, இது ஒரு வழி. அப்போ ஒரு வழி. பிளட்னாவே குருதி. குருதி பிளட்டு ரத்த பந்தம் அப்படிம்போம். அப்போ குருதி உறவு. பிளட் வர இடத்துலலாம் பாருங்க உங்களுக்கு குருதி உறவு அப்படியே வரும். ஓகேவா? என்னுடைய ரத்த பந்தம் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? பிளட் உட்டரின். உட்டரின்னா உடன்பிறப்பு. உடன்பிறப்புன்னு ஞாபகம். உடன்பிறப்பு. உட்டரின்னா உடன்பிறப்பு. ஓகேவா? இப்போ உடன்பிறப்புனா யாரு? ஒரு தாய் வழி பிறந்தவங்க தான் உடன்பிறப்புன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தாய் வழி பிறந்த இந்த உட்டரின் மட்டும் உடன்பிறப்புன்னு ஞாபகம். அப்போ ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்து போர்டு அப்படின்னாவே வாரியம், குழு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. போர்டுனா வாரியம், குழு. நம்ம வந்து தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச். வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் வந்து 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன? குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல், இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ப்ளஸ் வந்து நமக்கு புது கான்செப்ட் என்னென்னா இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ வந்து ஆக்சுவல் ஃபீ வந்து 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் ப்ரைஸ் வந்து 600. ஒரு 4 days ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸு, பேட்ச் ஸ்கெடியூலு எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து போர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ். எக்ஸாமினர்ஸ் அப்படின்னா தேர்வாளர். போர்டு அப்படின்னா குழு. அடுத்து போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா என்னங்க? மேலாண்மைன்னு சொல்லுவோம். போர்டு அப்படின்னாவே குழு. அடுத்து போர்ட் ஆஃப் ரெவன்யூ. போர்டுனாவே வாரியம், குழு எல்லாமே வரும். ரெவன்யூனா என்னங்க? வருவாய். அடுத்து ஸ்டடீஸ் அப்படின்னாவே ஸ்டடி பண்றது, பாடத்தை படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாடத்திட்ட. போர்டு அப்படின்னா குழு. அடுத்து பாடிலி ஹார்ம். பாடினா என்னங்க? பாடிலின்னு வருது. பாடிலினாவே உடல், உடல், உடல் 3லயும் வந்துடும். ஹார்ம்னா என்னங்க? நம்மளை வந்து வற்புறுத்திக்கிறது. நம்ம உடம்புக்கு ஊறு விளைவிக்கிறது. ஹார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஊறு விளைவிக்கிறது. அடுத்து பாடிலினா உடல். இன்ஃபிர்மிட்டினா என்னங்க? இந்த மட்டி ஞாபகம். மட்டி. நீ ஒரு மட்டிடா, நீ லூசுடா, நீ ஒன்றும் உனக்கு குறைவிடா, எல்லாமே உனக்கு குறைவிடா அப்படிம்பா. மட்டிடான்னு திட்டுவோம். மட்டினா குறைவான ஆளு அப்படின்னு நினைச்சுக்கங்க. யாரையும் திட்டுறதுக்கு இல்லை, ஷார்ட்கட்காக தான். இப்போ மட்டினா குறைவு. அடுத்து பாடியிலி இன்ஜூரி. இன்ஜூரி அப்படின்னா என்னங்க? காயம். இது பாடியிலினா உடலியான அப்படின்னு வந்துடும். அடுத்து நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பொனஃபைடு சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்கூல் முடிக்கும் போது இவர் கேரக்டர் குட்டுப்பா, பேடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூலில் கொடுத்தாதான் அதை காலேஜில் கொண்டு போய் கொடுத்து நம்ம சேர முடியும். இப்போ பொனஃபைட் சர்டிஃபிகேட்னா நீங்கள் எந்த கேரக்டர், நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் எப்படி இருந்தீங்க கேரக்டர் ஸ்கூலில் அப்படிங்கிறது காட்டுறது தான் பொனஃபைடு சர்டிஃபிகேட். இதை பார்த்துக்குங்க, நான் பின்னாடி சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, பாருங்க. பொனஃபைடு அப்படின்னா என்னங்க? நல்லெண்ணம். நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு காட்டுறது தான் அந்த பொனஃபைடு சர்டிஃபிகேட். அப்போ பொனஃபைடுனா நல்லெண்ணம். பொனஃபைடு கிளைம் அப்படின்னா என்னங்க? பொனஃபைடு அப்படின்னாவே நன்னம்பிக்கை, நல்லெண்ணம். நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்றது. அதெல்லாம் நீங்க நல்லவங்க அப்படின்னு ஞாபகிச்சுங்க. இப்ப நன்னம்பிக்கையுடன் கூடிய கோரிக்கை, பாத்தியத்தை உண்மையான, நீங்க நல்லவங்களா உண்மையானவங்களா அப்படி காட்டுறது இந்த பொனஃபைடு சர்டிபிகேட்னு சொல்லுவோம். அப்போ உண்மையான அப்படின்னு வந்துடும். ஓகேவா? பொனஃபைடு அப்படின்னாவே என்னங்க? உண்மையா இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறது தான். இதை பாக்குறத விட இதை பாருங்க. டிஸ்பியூட்னா டிஸ்டர்ப் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. டிஸ்பியூட்னு சொன்னீங்கன்னா டிஸ்டர்ப்னு வரும். நீ டிஸ்டர்ப் பண்றியா, நீ தகராறு பண்றியா, சச்சரவு பண்றியா, என் கூட உனக்கு பூசலா அப்படின்னு கேட்கற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நம்மள யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, நீ என்கிட்ட தகராறு பண்ணாத, நீ என்கிட்ட சச்சரவு பண்ணாத, நீ என்கிட்ட வந்து ரொம்ப மோதல் ஆயிடுச்சு, பூசல் ஆயிடுச்சும்பாங்க. பூசல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஞாபகம். இதை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். இதை வச்சு நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையான ஆளு, நல்லெண்ணமா,
நல்லெண்ணம் கொண்டவர்கள், உண்மையா இருக்கானா, கேரக்டரா அப்படின்னு பார்க்கறது பொனஃபைடு. அப்போ உண்மையானன்னு இங்க வந்துடும். இதுவும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து பொனஃபைடு எரர். எரர் அப்படின்னா பிழைன்னு அர்த்தம். பொனஃபைடு எரர் அப்படின்னா பிழை. சரி, பொனஃபைடு விட்டுருங்க. எரர், பொனஃபைடு எரர்னா அறியா பிழை. எரர்னா பிழைன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிழை எப்படி ஆகும்? அறியாம தான் ஆகும். அறியா பிழை. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பொனஃபைடுனாவே நான் என்ன சொல்லிட்டேன்? நல்லெண்ணம். நல்லெண்ணமா இருக்கானா, நல்ல கேரக்டரா இருக்கானா, உண்மையா இருக்கானா அப்படின்னு சொல்றது அது. ஹோல்டர், ஹோல்டுக்கு கோல்டுன்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். கோல்டு, கோல்டு என்னங்க? நம்ம உடைமை. இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு 1 லேக் பக்கமா போயிடுச்சு. அப்போ அது நான் யாருக்கு கொடுத்த கூடாது, நம்ம உடைமை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உடைமை. அடுத்து பொனஃபைடு மிஸ்டேக் அப்படின்னா பிழை. இப்போ பிழையானவே என்னங்க? அறியாம தான் ஆகும். அறியா பிழை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பொனஃபைடுனா சொல்லிட்டாங்க, நல்ல கேரக்டர்னு சொல்றது, நல்லெண்ணத்துடன். பர்ச்சேஸ்னா என்னங்க? வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியவர். அடுத்து பொனஃபைட் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்னங்க? இப்போ பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஆயிருக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கு, நம்ம டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ நடவடிக்கைகள். பொனஃபைடு அப்படின்னாவே நல்லெண்ண தொழில் நடவடிக்கைகள். நான் பொனஃபைட்னாவே சொல்லிட்டேன். நல்ல கேரக்டர் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட், அந்த பொனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். ஸ்கூல்ல கொடுப்பாங்க. ஓகேவா? நல்லெண்ணத்துடன் தொழில் நடவடிக்கைகள். அடுத்து போனஸ். போனஸ்னா என்னங்க? இப்போ நமக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ஆஃபீஸில் போனஸ் கொடுப்பாங்க. அது என்னது? நம்ம சம்பளத்துக்கு மேலே கொடுக்கறது, நம்ம ஊதியத்துக்கு மேலே சேர்த்து கொடுக்கறது, அதுதான் போனஸ். இப்போ போனஸ்னா மிகை ஊதியம். ஊதியம்னு நமக்கு ஒன்று கொடுப்பாங்க 10,000ன்னு சொல்லி. இப்போ அதுக்கு மேலே போனஸ்ப்பா ஒரு 3,000ன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அது மிகையா கொடுக்கறது தானே. அப்போ மிகை ஊதியம், மீதூதியம்ட்டு சேர்த்து எழுதியிருக்காங்க. மொத்தம் ஹை, அதிகம், மீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? போனஸ் ஆக்ட் அப்படின்னா, போனஸ்னா நான் சொல்லிட்டேன் மிகையூதியம், மீதூதியம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக்ட் அப்படின்னா நமக்கு சட்டம்னு வந்துடும். அடுத்து போனஸ் அப்படின்னா நமக்கு என்ன? மிகையூதியம் வந்துடும். ஷேர் அப்படின்னா என்னங்க? ஷேர் கொடுக்கறது, பங்கு கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பங்குகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து புக் அட்ஜஸ்ட்மெண்ட். புக்னா என்னங்க? புக் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சரி காட்டுறது. இப்போ வந்து கணக்குல ஏதாவது மிஸ் ஆயிருக்கும், ஆனா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி காட்டுறதும்பாங்க. அப்ப சரி கட்டல், அட்ஜஸ்ட் பண்றது. இப்போ எதை அட்ஜஸ்ட் பண்றாங்க? கணக்கு அட்ஜஸ்ட் பண்றாங்க. கணக்கில் சரி கட்டல். புக் வேல்யூ அப்படின்னா, புக்குனா ஏடுன்னு சொல்லுவோம். ஏட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஏடுன்னு சொல்லலாம். ஏட்டு. வேல்யூ அப்படின்னா உன் வேல்யூ என்னன்னு தெரியுமாடா, உன் மதிப்பு என்னன்னு தெரியுமா, மதிப்பு வந்துடும். புக் போஸ்ட் அப்படின்னா, புக்னா நூல், போஸ்ட்னா என்னங்க? அஞ்சல். ஓகேவா? புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க? கணக்கு. புக்குனா ஏடுன்னு சொல்லலாம், புத்தகம்னு சொல்லலாம். ஓகே. பிரீச். நான் பிரீச்சுக்கு முன்னாடியே சொன்னேன் ஒரு கிளாஸ்ல. பிரீச்னா பீச் ஞாபகிச்சுங்க. பீச்சுக்கு போய் மீறக்கூடாது. இப்ப அபாய குறி போட்டு வச்சிருப்பாங்க இப்படி. இந்த இடத்துல ஆழப்பகுதிப்பா, நீங்க இந்த இடத்துல மீறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பிரீச்னாவே பீச், பீச்னா மீறக்கூடாது. அதேதான், பிரீச்னா பீச், பீச்னா மீறக்கூடாது. எப்படி வரும்னா மீறக்கூடாது. நான் பின்னாடி சொல்றேன், பார்த்து நான் ஒவ்வொன்றா சொல்றேன். நான் சொல்றப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? பீச்னாவே மீறக்கூடாது. அக்ரிமெண்ட்னா என்னங்க? உடன்பாடு. அப்போ உடன்பாடை மீறக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்து பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கை. பிரீச்னா என்னங்க? மீறுறது, அமைதியை குலைக்கிறது. சரி, அமைதியை குலைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. மீறுறது, அமைதியை குலைக்கிறது, எதிரா பண்றது, அந்த மாதிரி வந்தாவே பிரீச்னு தான் வரும். அப்ப நீங்க இந்த பீச்னு ஞாபகிச்சுங்க. பீச்சில் வந்து விதி மீறி போய் அமைதியை குலைச்சிட்டான் அப்படின்னு கூட ஞாபகிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மீறுறதுங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகிச்சிட்டீங்கன்னா, அதே பாயிண்ட்ல, அதே கோணத்தில் நீங்க யோசிச்சீங்கன்னா அடுத்து நீங்க பிடிச்சிடலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா நம்ம ஷார்ட்கட்டு நம்ம போட போட உங்க மைண்ட்ல நீங்க ஸ்டோர் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கும் இதா இருக்கும். நம்ம ஷார்ட்கட் நம்ம கண்டிப்பா போட்டு கொடுத்துருவோம். உங்க சைட் ஆஃப் பாயிண்ட்லயும் நம்ம பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நாமளும் கொண்டு போறோம். ஓகேவா? பிரீச். அதான் பீச்சுக்கு வந்து பீச்னா மீறுறது, அமைதியை குலைக்கிறது. அப்ப நம்பிக்கையை குலை. அடுத்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னு எனக்கு ஒப்பந்தம் போடுறது. பிரீச்னா பீச், பீச்ல விதி மீறக்கூடாது. அது பிரீச் ஆஃப் கான்வென்ட் அப்படின்னா, கோவனன்ட்னா கோவனன்ட்ட கோவப்படுறது ஞாபகம். கோவப்படுறது. கோவனன்ட்னா கோபம் அப்படின்னு கூட ஞாபகம். கோவனன்ட் கோபம் அப்படின்னு ஞாபகம். கோவப்பட்டா நம்ம என்ன பண்ணுவேன்? ஒப்பந்தத்தை மீறிடுவேன் அப்படின்னு ஞாபகம். 2 பேர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. கோவம் தான் என்னாவும், 2 பேரும் வந்து ஒப்பந்தத்தை மீறிடுவாங்க. ஒப்பந்த மீறுகை அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? கோபம். இது பக்கத்துலேயே நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? பிரீச் ஆஃப் டியூட்டி. டியூட்டினா என்னங்க? கடமை. பிரீச் அப்படின்னா பீச், பீச்னா மீறுறதுன்னு நான் சொல்லிட்டேன். மீறுகை. அடுத்து பிரீச் ஆஃப் லா. லானா சட்டம். பிரீச்னா அதே தான் மீறுகை. இதனால தான் நான் இந்த லெவல் 1 இப்படி பிரிச்சிருக்கேன். இது பாருங்க, மீறுகைன்னு வச்சே நீங்க எல்லாமே படிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்ம சிம்பிள் மெத்தேடு. இது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்து புக்கவே ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்து நம்மளால என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்து எடுத்ததுதான். ஓகேவா? பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ் அப்படின்னா, ப்ரிவிலேஜ்னா ஃப்ரிட்ஜ்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். புயல்ல சொன்னேன்னா இதுல தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறது என் உரிமை, என் சிறப்புரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ப்ரிவிலேஜ்னா ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிற என் சிறப்புரிமை.
பிரீச்னா பீச்சில் அபாயம் போட்டிருப்பாங்க, மீறக்கூடாது. அடுத்து ப்ராமிஸ் அப்படின்னா என்னங்க, ப்ராமிஸ் பண்றது, உறுதி ஏத்துக்கிறது, உறுதிமொழி, வாக்குறுதி கொடுக்குறது, அதான் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம். பீச்னாவே விதி மீறது கூடாது, அதே தான் வரும் பாருங்க. ஓகேவா? அடுத்து பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ். ப்ராமிஸ்னா என்னங்க, உறுதி ஏத்துக்கிறது. மேரேஜ் அப்படின்னா திருமணம். பிரீச் அப்படின்னா பீச் சொல்லியிருக்கேன். நான் பீச்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேங்க, இந்த பிரீச்னாவே உங்களுக்கு வந்து இந்த மீறது, பீச்சை ஞாபகம் வச்சுங்க. பீச்சில் மீறக்கூடாது, அபாய எச்சரிக்கையை மீறக்கூடாது. அப்புறம் குலைக்கக்கூடாது, அதே மீனிங்ல வருது பாருங்க. அமைதியை குலைக்கிறது, மீறது எல்லாம் ஒரே மீனிங் தானே. அடுத்து முறிக்கக்கூடாது, முறிவு. ஓகேவா? இதே மீனிங்ல தான் வரும். ஓகேவா? முறிக்கிறது, குலைக்கிறது, மீறுறது, குலையறது, அது எல்லாமே ஒரே மீனிங்ல தான் வரும். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த 3 கீ பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? முறிவு. அடுத்து பிரீச் ஆஃப் ரூல் அப்படின்னா விதி. அப்போ பிரீச்னா பீச், மீறுறது, விதி மீறுறது, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதை நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த ரூட் வேர்டுங்கிறது இது அப்படியே வந்துட்டே இருக்குங்க கண்டினியூவா. ஓகேவா? நீங்க இந்த சப்வேர்டு படிக்கிறப்ப இதை வச்சு இதை பிடிக்கலாம். இதுதான் டெக்னிக். ஓகேவா? நான் நிறைய சொல்றேன், நான் தனியா வீடியோ போட்டு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா? விதி மீறல். அடுத்து பிரீச் ஆஃப் பீஸ். நான் சொன்னேன்ல, பிரீச்னாவே பாருங்க, குலைவு இப்போ வந்துருச்சா, குலைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அமைதியா குலைக்கிறது, அப்ப அமைதி குலைவு. பீஸ் அப்படின்னாவே அமைதி. ஓகேவா? அமைதி. பிரீச்னா குலைவு வந்துடும். அடுத்து பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னா, ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை. ஓகேவா? இது பாருங்க, நம்பிக்கை. இங்க பிரீச்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோசடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மீனிங்ல தான் வரும் பாருங்க. மீறுறது, அமைதியை குலைக்கிறது, மோசடி பண்றது, இந்த மாதிரி நெகட்டிவாவே வரும். ஓகேவா? அப்போ மோசடி, குற்றம் அப்படின்னு வந்துடும் பிரீச்னா. ஓகே. அடுத்து பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கிரிமினல். பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்னங்க, நம்பிக்கை. கிரிமினல்னா குற்றம், குற்றம் பண்றவன் கிரிமினல். அடுத்து பிரீச்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மோசடி பண்றது. இதுவும் கூட பக்கத்துல மோசடி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? மோசடி பண்றது, மீறது, நம்பிக்கையை குலைக்கிறது, முறிக்கிறது எல்லாமே வரும். ஓகேவா? நல்லா ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா நல்லா மைண்ட் செட் ஆயிருங்க. ஓகேவா? பிரீச் ஆஃப் வாரண்டி. வாரண்டின்னு என்னங்க, இப்ப நம்ம ஏதாவது பொருள் வாங்கினா வாரண்டி கொடுப்பாங்க, உத்தரவாதம் பா அப்படின்னு சொல்லி. உத்தரவாதம். பிரீச்னாவே மீறுகை. இப்போ நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னாவே பிரீச்னாவே மீறுறது, குலைக்கிறது, மோசடி பண்றது, முறிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அது அடுத்தது இது பாருங்க, பிரைபுங்கிற ஒரு வார்த்தை. ஓகேவா? இதுக்கு நான் ஷார்ட்கட் கொண்டு வரல, இது இமேஜாவே பாத்துருங்க. ஓகேவா? நான் ஏன் இப்போ இந்த பில அதிகமா நான் இமேஜ் வரல அப்படின்னா, பி ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நம்ம கேள்விப்பட்ட வேர்ட்ஸ், நம்ம பார்த்த வேர்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இமேஜ் கொண்டு வரல. கஷ்டமா இருக்கிற வேர்ட்ஸ்க்கு கண்டிப்பா கஷ்டமா ஓரளவுக்கு நம்ம தெரியாத வேர்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இமேஜ் கொண்டு வந்துரும். ஓகேவா? பிரைபு. பிரைப் அப்படின்னா லஞ்சம் வாங்குறது. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல லஞ்சம் வாங்குறாங்களே, அதுக்கு பேரு தான் பிரைபுன்னு சொல்லுவோம். அப்ப பிரைபுனா என்னங்க, லஞ்சம். அப்ப நம்ம பிரைப் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. நம்ம உண்மையான ஒரு அரசு அதிகாரியா நம்ம உழைக்கணும். ஓகேவா? பிரைப் அப்படின்னாவே லஞ்சம், கையூட்டு ரெண்டுமே சொல்லலாமா? பிரைபரி. பிரைபரி அப்படின்னா கையூட்டுதல், கையூட்டு, லஞ்சம் எல்லாமே ஒண்ணு. கொடுத்தல், வாங்கல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரெண்டுமே சொல்ல வராங்க. கொடுக்கறது, வாங்குறது. இப்ப இவர் கொடுக்குறாரு, இவர் வாங்குறாரா, அப்படியும் அந்த மீனிங்ல வரும். கொடுக்குறாரு, வாங்குறாரு. ஓகே. அடுத்து பிரைபரி அண்ட் கரப்ஷன். கரப்ஷன்னா என்னங்க, ஊழல், கரப்ஷன். இந்தியா கரப்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படிமோ. பிரைபரினா கையூட்டு. பட்ஜெட். பட்ஜெட்னா என்னங்க, பட்ஜெட் போடுவாங்க, நிதி ஒதுக்குவாங்க பட்ஜெட் போட்டு. அப்ப நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி மாசம் பட்ஜெட் ஒதுக்குவாங்க, நிதிநிலை அறிக்கை. அப்புறம் பட்ஜெட்னா என்னங்க, வரவு செலவு. இப்ப வீட்டுக்கு பட்ஜெட் போடுவோம், வரவு எவ்வளவு வந்திருக்கு, செலவு எவ்வளவு பண்ணியிருக்கோம், மீதி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி. அப்ப வரவு செலவு அறிக்கை. பட்ஜெட் அப்படின்னாவே நிதிநிலை. எஸ்டிமேட்னா எஸ்டிமேட் பண்றது, மதிப்பீடு செய்யறது. அடுத்து பட்ஜெட்ரி அப்படின்னாவே என்னங்க, நிதிநிலை. அப்புறம் கிராண்ட் அப்படின்னா மானியம். கிராண்ட்னா கிராண்ட் மதர் அப்படின்னு, கிராண்ட் மதர். இப்போ நம்ம கிராண்ட் மதர், நம்ம பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மணி கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகிச்சுங்க. ஊருக்கு போனால் 10 100 கையில் கொடுப்பாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது ஒரு பாஸ், அவங்களோட ஒரு கனெக்ஷன். ஓகேவா? அப்போ கிராண்ட் மதர்னாவே நமக்கு ஒரு மானியம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, மணி கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க. மணினா மானியம் வந்துடும். ஓகே. பில்டிங்னா என்னங்க, பில்டிங்னாவே கட்டடம். பில்டிங்னா கட்டடம் வந்துடும். இங்கேயும் பில்டிங்னா கட்டடம் வந்துடும். கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம். லீஸு குடுறோம், குத்தகை குடுறோம்னு சொல்லுவோம். அப்போ குத்தகை. இங்கேயும் பில்டிங்னா கட்டடம். ஸ்ட்ரக்சர்னா என்னங்க, கட்டுமானம். வீட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குப்பா, வீட்டோட கட்டுமானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்களே, அதுதான். இதெல்லாம் நம்ம பில்டிங்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால நம்ம அதுக்கு எடுத்துட்டு வரல. ஓகேவா? இமேஜ். அடுத்து பில்டிங் ரெகுலேஷன் அப்படின்னா ஒழுங்குமுறை. ரெகுலேட் பண்ணுங்க, ரெகுலேஷன்ஸ் போடுங்க. இப்போ காலேஜுக்கு ரெகுலேஷன் போடுங்க, ஒழுங்குமுறை. பில்டிங் அப்படின்னா கட்டடம். பில்டிங் ஸ்கீம் அப்படின்னா, ஸ்கீம்னா திட்டம். பில்டிங் அப்படின்னாவே கட்டடம். ஓகேவா? இதோடங்க நமக்கு பில 60% கம்ப்ளீட். பி அழகா படிச்சிட்டோம். ஏக்கு ஒரு 4 பார்ட்டு, 6.5 மணி நேரமா, 25 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே மேக்சிமம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பில பாத்தீங்கன்னா 2 வீடியோ தான், ஒரு 25 மினிட்ஸ். அவ்வளவுதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் டக்குன்னு ரிவைஸ் பண்ணி விடுறேன், பார்த்துட்டே வாங்க. பில்டிங்னா கட்டடம்னு சொல்லிட்டேன், ஸ்கீம்னா திட்டம், ரெகுலேஷனா ரெகுலேட் பண்ண ஒழுங்குமுறை, ஸ்ட்ரக்சர்னா கட்டுமானம், லீஸ்னா லீஸ் கூடுறது, குத்தகை கூடுறது, கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்தம்,
அடுத்து என்னங்க பட்ஜெட் போடுறது, நிதி ஒதுக்குறது, பட்ஜெட் போட்டு நிதி ஒதுக்குவாங்க. அப்போ நிதிநிலை, கிராண்ட்னா கிராண்ட் மதர் நமக்கு மணி கொடுப்பாங்க. மானியம் இங்கேயே எழுதி வச்சிருக்கேன், அப்படியே பார்த்துக்கங்க ஆப் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? அடுத்து எஸ்டிமேட் அப்படின்னா மதிப்பீடு, எவ்வளோ எஸ்டிமேட் போடுற மதிப்பீடு. அடுத்து பட்ஜெட் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை. அடுத்து வரவு செலவு அறிக்கை. பட்ஜெட்னாவே அதாங்க, வரவு செலவு எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கறது பட்ஜெட். பிரைபா இந்த பாட்டில் கூட வருங்க. இப்போ சிவகார்த்திகேயன் கூட ஒரு பாட்டு படம் நடிச்சார் இல்லைங்க, பரிசே மிச்சம் இல்லை. அப்போ பிரைபா அப்படின்னு வரும் அந்த பாட்டில். பிரைபானாவே கை விட்டு தான். இந்த இமேஜ் பார்த்துட்டே மனப்பாடம் பண்ணிட்டே இருங்க, நல்ல மைண்ட்ல ஏறு, ஓகேவா? இமேஜ் பார்த்து இமேஜினேஷன் பண்ணுங்க, ஈஸியாக படிச்சிடலாங்க. படிப்புனாவே ஒரு இமேஜினேஷன், அவ்வளோதான், நல்லா படிங்க. அடுத்து பிரீச் ஆஃப் வாரண்டினா என்னங்க? உத்தரவாதம். அப்போ பிரீச்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், மீறுறது, அமைதியை குலைக்கிறது, முறிவுனாவே மீறுறது தான், மோசடி பண்றது எல்லாமே அதான். ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, ஓகேவா? பீஸ் அப்படின்னா அமைதி, ரூல்னா விதி. அடுத்து ப்ராமிஸ் அப்படின்னாவே உறுதி, ப்ராமிஸ் பண்றது உறுதி. பிரீச்னாவே முறிவு, ஓகேவா? பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னாவே நான் சொல்லிட்டேன், ப்ராமிஸ்னா உறுதிமொழி, வாக்குறுதி. பிரீச்னாவே மீறல் தான். இந்த 4 வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுட்டே இருங்க. அடுத்து ப்ரிவிலேஜ்னா ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறேன் என் சிறப்புரிமை. பீச்னாவே மீறிடுவேன். அடுத்து லானா சட்டம், இது நமக்கு தெரியும். டியூட்டினா கடமை. கோவனன்னா கோபம் வந்தா நான் ஒப்பந்தத்தை மீறிடுவேன்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்தம். கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கை. அடுத்து அக்ரிமெண்ட் அப்படின்னு உடன்பாடு. பீச்சுக்கு போனா மீறிடுவேன். அடுத்து அக்கௌண்ட்னா கணக்கு. புக்குனா ஏடு. புக்குனா நூல். போஸ்ட்னா அஞ்சல். வேல்யூனா மதிப்பு. புக்னா ஏடு. 8 ரெண்டுமே வரலாம். அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சரி கட்டிடுறேன். அப்படி என்ன சரி கட்டுவோம், கணக்குல தானே சரி கட்டுவோம். 1000 ரூபாய் வந்தா 900 ரூபான்னு பிடிச்சி எழுதி சரி கட்டிடுவோம். அது போனஸ்னா என்னங்க, 10,000 ரூபாய் நமக்கு சம்பளம், அதோட சேர்த்து ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதான் போனஸ். அப்போ ஊதியத்தோட எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, அப்போ மிகை ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் ரிப்பீட் ஆகும். ஷேர்னா பங்கு, ஆக்ட்னா சட்டம். ஓகே, இப்படிதான் நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இது சொன்னாங்க. போனஃபைட்னா என்ன? நல்லா படிக்கிறீங்களா, சரி நல்ல கேரக்டரான்னு கொடுக்குறது, அப்போ நல்லெண்ணம் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டு டக்குன்னு பார்க்கணும். ஓகே, இதுக்கு நல்லெண்ணம் வந்துடுச்சு, இது டிரான்சாக்ஷனா, பேங்க்ல டிரான்சாக்ஷன் நடக்கும், அப்ப நடவடிக்கைகள் அப்படின்பா. பர்ச்சேஸ்னா என்ன, வாங்கியவர், இது நல்லெண்ணம் படிச்சாச்சு, அவ்வளவுதான். மிஸ்டேக்னா பிழை. மொனஃபைட்னா அறியா. அடுத்து ஹோல்டுனா கோல்டுக்கு கோல்டு என் உடைமைடா அப்படின்பா. போனஃபைட்னா நல்லெண்ணம், அவ்வளவுதான். ஏறனா பிழை ஆயிடுச்சு, அறியாம ஆயிடுச்சு, அறியா பிழை. இதை வச்சு இதை பிடிக்கணும், ஓகேவா? அடுத்து டிஸ்பியூட் அப்படின்னா, நீ டிஸ்பியூட்னா டிஸ்டர்ப் பண்றியா, நீ தகராறு பண்றியா, என்ற சச்சரவு பண்றியா, நீ பூசலா அப்படின்னு கேட்போம். அது அடுத்து என்னங்க, பொனஃபைட் அப்படின்னா நன்னம்பிக்கை. உண்மையானவனா, நல்லவனா அப்படின்னு கேட்கறதா பொனஃபைட். ஸ்கூல்ல கொடுக்கறது நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன, பொனஃபைட்னா நல்லெண்ணம். அடுத்து பாடினா உடல். ஹார்ம்னா என்னங்க, நமக்கு நாங்களே தீங்கு செஞ்சுக்கிறது, ஊறு விளைவிச்சுக்கிறது. மிட்டினா மட்டியில குறைவுடா அப்படின்னு, குறைவு. இன்ஜூரினா காயமாவது. ஸ்டடீஸ்னா பாடத்திட்டத்தை தான் நம்ம படிப்போம், ஸ்டடி பண்ணுவோம். அப்போ ரெவன்யூ அப்படின்னா வருவாய். போர்டுனாவே வாரியம், குழு அப்படிதான் வரும். இந்த வாரியம், குழு தான் ரிப்பீட்டே வரும். மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை. எக்ஸாமினர்னா தேர்வாளர். யுட்டரின்னா உடன்பிறப்பு. ஒரு தாய் வழி பிறந்தவங்க தான் உடன்பிறப்பு. ஆஃப்னா இப்படி பாதி இது இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி. அடுத்து ஃபுல் அப்படின்னா என்னங்க, ஃபுல்னா முழு. பிளட் அப்படின்னா என்னங்க, குருதி உறவு. பிளட் வந்தாவே இந்த குருதி உறவுங்கிறது வரும். பிளட் என்னோட ரத்த உறவுடா அப்படின்னு, அப்போ குருதி உறவு, ஓகேவா? பிளட் ரிலேஷன்ஷிப்னா என்ன, தொடர்புடைய. ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்னாவே தொடர்புடையன்னு வரும். ரிலேஷன்னாவே குருதி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சி பார்க்க, இந்த வீடியோ நீங்க முடிச்சுட்டு சி பார்க்க ஆரம்பிங்க. ஏவும் பியும் நல்லா தரவு திருப்ப பார்த்துட்டு வீடியோ நல்லா காதுல போட்டு கேட்டுட்டே இருங்க. மெட்டீரியல் பாக்குறீங்க, ஓகே. மெட்டீரியல் பாக்குறத விட நீங்க கேள்வி செல்வங்கிறது தான் மேஜர் ரோல் பிளே பண்ணும், ஓகேவா? கேள்வி செல்வம் நல்லா நமக்கு மைண்ட்ல எவ்வளவு காதுல கேட்கறோமோ அவ்வளோ நமக்கு இங்க கேட்டோம் அங்க கேட்டோங்கிற மாதிரியே ஞாபகம் வரும், ஓகேவா? இப்ப இருக்கிற சிலபஸ் அப்படிதான் இருக்கு. நம்ம படிச்சுதான் ஆகணும். நம்ம கேள்வி செல்வம் இருக்கணும். 60% நம்ம கேள்வி செல்வம் தான் இருக்கணும். மீதி ஒரு 40% தான் நம்ம ரீட் விடணும். நல்லா படிச்சுட்டே இருங்க. இதை நான் யூஸ் பண்ற மெத்தட் தான், நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும், ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.